தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆக போகிறார். உங்கள் ராசி ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்கு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெற போகிறார். அப்போ குடும்பஸ்தானம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு நின்று அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆவது பார்வையாக செவ்வாயாக இருக்கக்கூடிய வீட்டில் விருச்சிக ராசியும் மகர ராசியை பார்க்குறார். அதே மாதிரி மீன ராசி பார்க்க போகிறார். கட்டாயமாக இது ஒரு நல்ல சூழல், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்டான் டைம்னு சொல்லலாம். கட்டாயமாக ஒரு நல்ல சைன் உங்களுடைய லைஃப்பில் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சில மாற்றங்களையும் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா ஜென்ம குரு இருந்து மனக்குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாத சூழல், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு, ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பண விரயங்கள் எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. இந்த ஜென்ம குரு காலங்களில் நிறைய விரய செலவுகள், ஒரு பொருள் வாங்குறதுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்ல வரேன் என்னென்னா சம்மந்தமில்லாத செலவுகள், சேவிங்ஸ் அப்படிங்கிறத விட விரை செலவு நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ஜென்ம குரு விட்டு விலகி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சுபஸ்தானத்தில் போகும்பொழுது 100க்கு 99% ஒரு லாபகரமான நல்ல சூழல் இருக்கும். அது தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த வரவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். பணம் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா செலவுகளை பண்ணிட்டு இருந்தீங்களவா, அந்த செலவுகளை மாற்றி ஒரு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளான் இல்லாமல் தான் செலவு பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்தை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 30% மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். 20% பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 70-80% செலவில் போட்டு அந்த 20% அப்படிங்கிறது மிச்சம் பண்ணாமல் அதே ஏதோ ஒரு வேலை செலவு பண்ணிடுறோம். அப்போ 100% நம்மகிட்ட சேவிங்ஸே இருக்கிறது இல்லை. அப்போ அந்த நிலையை மாற்றம் பண்ணுங்கள். கட்டாயமாக மிதுன ராசிக்கு இப்போ ஒரு சேவிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தருணம். அதே மாதிரி உங்களுடைய முன்கோபங்களை நீங்கள் கட்டாயமாக விட்டுற வேண்டிய ஒரு தருணம். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை விடக்கூடிய ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்தில் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் மனதையும் நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிங்க. ஏன்னா சந்திரனுடைய வீடு மனோகாரனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் பயிற்சியாரார். அப்போ உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த நேரம் உங்களுக்கு ஃபேவரபுளான டைம். நீங்கள் எண்ணங்களை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, நிறைய ஓவர் திங்கிங். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீண் பயம் உங்கள்கிட்ட இருக்குது. பயம் அப்படிங்கிறதுனால நிறைய இழப்புகள் உங்கள்கிட்ட சந்திச்சிருக்கிறீங்க. வாய்ப்பு வருது, வாய்ப்பை பயன்படுத்துகிறதே இல்லை. நீங்கள் இந்த நிலையை கொஞ்சம் மாற்றுறது இந்த டைமில் முக்கியமான அவசியமான ஒன்று. அதே மாதிரி வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய அகலக்காலம் வச்சுட்டீங்க, நிறைய நஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலைகள் மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பயத்துலேருந்து வெளியே வந்தால் போதும். கட்டாயமாக உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் ஓவர் கட்டாயமாக இருக்க போகுது. அதே அளவுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி ஏதாவது பயணிக்கணும், வெளிநாடோ வெளியூரோ அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியே மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா இது ஒரு நல்ல சூழலான ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வெளியூர் பயணங்கள் செஞ்சுக்கிறது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதே அளவுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி பயணிக்கிறது மாதிரியே நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒன்று ஆல்ட்ரு பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேங்கிங்க்கு லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அல்லது புதிய ஜிஎஸ்டி எடுக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, அல்லது மனைவி பேரில் மாற்ற நினைக்கிறீங்க, அல்லது இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு ஜிஎஸ்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகளை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு அரசு சார்ந்த விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணலாம். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்னா அரசுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் எதுவும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அபராதங்கள், இப்போ வண்டியை நோ பார்க்கிங்கில் போடுறது, ஓவர் ஸ்பீடாக போகிறது, இப்படிலாம் போனீங்கன்னா கட்டாயமாக கவர்மெண்ட்டு இயல்பாக ஒரு சில தப்பிச்சுக்கும். அந்த நேரம் இப்போ நோ பார்க்கிங்கில் போட்டு போகக்கூடிய சில வண்டிகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஃபைன் விழுகாது. எப்போவா ஒரு நாள் நம்ம போட்டுருவோம், அந்த நேரத்தில் ஃபைன் விழுகும். இது காரணம் என்ன அப்படின்னா அந்த அரசு சார்ந்த விஷயங்களில் ஃபைன் கட்டக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சூரியன் சரியில்லைனாலும் சரி, சந்திரன் சரியில்லைனாலும் சரி, செவ்வாய் ராகுடன் இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான கோச்சார டைமில் காலங்களில் இதெல்லாம் நடக்கும். அது மாதிரியான சூழல் இந்த காலகட்டங்கள் உண்டு. அப்போ அரசுக்கு நீங்கள் எக்ஸாம் சொன்னதான் சில ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ரொம்ப கவனம் இல்லாமல் பயணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் அரசு சார்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அரசு ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். உங்கள் வேலைகளை அடுத்தவங்களை பொறுப்புல ஒப்படைக்கிறது அல்லது தவறான ஒரு கண்ணோட்டங்களில் தவறான வழிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப நெகட்டிவலாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா யூக அடிப்படையான வேலைகளை செய்யலாமா, அந்த ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணலாமா, இல்லை அந்த லாட்ரி சீட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கேட்பீங்களவா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 2ல் இருக்கிறதுனால, குரு பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்களை நீங்கள் நம்புறதை விட உழைப்பை நம்பினா போதும். ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு ஃபேவரபுளாக இருக்கிறார். அதனால் உங்கள் உழைப்புனாலேயே ஊதியம் உண்டு. ஏன்னா இந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான். நீங்கள் லாட்ரி விழுந்தால் ஒரு 50,000 விழுந்தால் 5,000 விழுந்தால் அன்றைக்கி ஒரு நாள் விழுகும், அதை வச்சு நம்ம எதுவும் பண்ணுவோம். ஆனால் இந்த உழைப்பை நம்பி நீங்கள் பயணிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போடக்கூடிய விதையானது உங்களுக்கு வருமானம் எப்போவுமே வந்துட்டுருக்கு. அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குது. 100% உழைப்பை நம்புங்க, இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அதே அளவுக்கு
இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்து 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய இந்த நல்ல சூழலில் வெளி தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த கலகங்கள், சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் இருக்கும்ல, உறவினர் பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 7ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி பார்க்கக்கூடிய இந்த சூழலில் இந்த திருமணங்கள், ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு மகரம், ஆனால் ராசிக்கு 2லிருந்து 7ஆம் வீடை பார்க்குறார். அப்போ இது என்ன ஆகுனா இந்த மாதிரியான காலங்களில் இந்த திருமண தடைகள் ஓரளவு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழல்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சகோதரிக்கோ சகோதரருக்கோ அல்லது உங்களுக்கோ ஏதாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ண நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் உண்டு. மருத்துவங்கள் பார்த்தோ பார்க்காமலையும் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீடு, ராசிக்கு இப்போ வந்து கடகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் குரு பார்க்குற இந்த சூழலில் மீனராசி பார்க்கணும்னா 10ஆம் வீடு தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பீங்க. வேலை மாற்றங்கள், நல்ல வேலையில் ப்ரமோஷன், இன்றைக்கி பார்த்தா அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெலாம் அடுத்தவங்க தட்டி பறிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு அரசியலில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய பெயர் அங்கே அடிபடும், மேலிடத்தில் அடிபடும், உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் பிறக்கும். கலைத்துறையில் இருக்கலாம் ரொம்ப ஃபேவரபுளான டைம் இது, கரெக்டான முறை பயன்படுத்துங்க. அதே மாதிரி கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் வீடை வந்து ராசி இல்லை லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் வந்து சனி மகரம், லக்ன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகத்திலிருந்து பார்த்திங்கன்னா 7வது வீடு அப்படிங்கிறது மகரம். அப்போ கிட்டத்தட்ட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால்கள், மூட்டு, நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம். திடீர் சின்ன உபாதைகள்னால் வந்து வயிறு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இந்த மூட்டுகள் சார்ந்த தொந்தரவுலாம் வரலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளான குரு பயிற்சி தான், நல்லா இருக்குது, பயன்படுத்தி. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலன் கேட்டிருப்பீங்க. குரு பயிற்சியை பற்றி டெப்த்தான பலன் இல்லை அப்படின்னாலும் கூட தெளிவான விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஆட்சியில் இருக்கிறாரா, உச்சபலமாக இருக்கிறாரா, அல்ல குரு கூட இணைந்த கிரகங்கள் என்ன. ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் ராகு குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் சூரியன் குரு இணைந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் பலன்கள் மாறுபடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவான கிரகம் கிடையாது, அவர் சுப கிரகம், முழு சுபர் அப்படின்னா குரு பகவான். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா அது கட்டாயமாக குருவுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு ஜோதிடம் நம்பாத நபராக இருந்தாலும் சரி, ஜோதிடம் நம்பராக நம்பராக இருந்தாலும் சரி, அந்த குருவுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து எதனாலும் சரி, சாமியே இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இயல்பாகவே குரு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி. அப்பேற்பட்ட பயிற்சியுடைய பலன்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, வருடம் குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய ராசிக்கு, பட் என்னுடைய ரிசல்ட் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நடைமுறையில் என்ன திசை நடக்குது, அந்த திசையுடைய ஃபேவரபுளான பலன் உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பிறப்பு கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இதே வந்து இப்போ நடைமுறை கோச்சாரம் இப்போ குரு வந்து நுழையிறார் அதே கடகராசி. அப்போ வந்து இந்த கோச்சாரத்துக்கும் நடைமுறை கோச்சாரத்துக்கும் பிறப்பு கோச்சாரத்துக்குமான பலன் வந்து ரொம்ப ரெட்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சனியுடைய கோச்சாரம், பிறப்பு கோச்சாரம் அதே சனி நுழையும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ராகு பிறப்பு கோச்சாரம் இருக்கிற ராகு கூட இப்போ நுழையில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தை நுழையும் பொழுது அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இந்த கோச்சார பலன்களும் பிறப்பு கோச்சாரம், நடைமுறை கோச்சாரம், நடக்கக்கூடிய திசாபுத்தியை பொறுத்து பல மாற்றங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகம் அந்தளவுக்கு யோகமான ஜாதகம்னு கண்டுபிடிச்சிங்க. கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதத்துலையுமே சில யோகங்கள் இருக்கும். அது கஜகசரி யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம், நீசபங்க யோகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அது உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தான பெட்டர் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் சுயஜாதகம் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்று வருத்தப்படாதீங்க. நம்ம மூலியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 105 பக்கம் உங்களோட ஜாதகம் முதற்கும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டேட்டெலாம் வந்து டெப்த்தாக பரிகாரமோ அதுக்கான பலன்களோ அதுக்கான இறை வழிபாடோ என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுயஜாதகம் இல்லைன்னா டேட்டா பர்த் டைமை நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வைங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு ஆன்லைன் கன்சல்ட்டிங் கூட பண்ணலாம். இல்லை நேரில் வரனாலும் வாங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க. எல்லா வளமும் கட்டாயம் எல்லா நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களுடன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.